ரொம்ப டச்சிங்காக அழ வச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீனில் அழுது நான் எந்த படமும் பார்த்தேன். கிளைமேக்ஸில் அழுவோம், ஏதோ ஒரு இது வரும், எமோஷ்னலாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட் சீனில் அந்த விட்டுட்டு போகிற சீனை என்னமோ நம்மளே விட்டுட்டு போகிற மாதிரி அந்த காமிச்சது வந்து ஃபஸ்ட் சீன்லேயே எங்களுக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மகேந்திரன் படம் ஒரு பார்த்த ஃபீல் தான். மெயினாக அந்த காலில் கொலுசு போட்டு விடுற காட்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து என்னுடைய கசின் சிஸ்டருக்கு அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துச்சு, எனக்கு கண்ட தண்ணி வந்துச்சு. அவர் சொல்கிற கதையெல்லாம் அப்படி ரிலேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். கடைசியில் அவன் ரியலைஸ் பண்ணது தான் எனக்கு பிடிச்சிருந்தான். அவன் பேசி இல்லைன்னா வந்து படம் ஃப்ளாப்புன்னு சொல்லியிருப்பேன். அவன் பேசுனதுனால ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசி உண்மையை ஒத்துக்கிட்டதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் போச்சு அப்படின்னு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் வந்து கதையிலேருந்து கொஞ்சம் வெளியில் போன மாதிரி இருந்தாலும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பசங்களோட வந்து சரக்கு அடிச்சுட்டு பழைய கதை பேசி அனுபவம் இருந்ததுன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அது உண்மையை பேசும். அதில் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். அது ஒரு இது படமாக இல்லாமல் வேறையாக பார்க்குறாங்க, அதனால் சொல்ல முடியல. ஒரு அந்த அரவிந்த் சாமி போகிறதெல்லாம் உண்மை. ஏதோ ஒரு வாழ்க்கையில் போகணும், ஒரு நல்லது கெட்டது கலந்துக்கணும் போகிறாரு. அங்கே போன பிறகு இந்த இன்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு அந்த எமோஷன் வருது. அது சின்ன பசங்களாக பார்ப்பாங்க, அது எப்படி ரொமான்டிக்லாம் ஆக்கிறது அதிகமாக. புதுசாக படம் எடுக்கணும், அப்படியே படத்துக்கு பார்க்குற வராங்கன்னா தூங்க வைக்கணும், அப்படியே அந்தமாரி கதை தராங்க. நான் 2 ஹவர் தூங்கிட்டேன். மேலே நான் எதிர்பார்த்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். படம் அருமையாக இருந்துச்சு சார், ஃபஸ்ட் கிளாஸ் படம். யாருமே பழசு இந்த காலத்தில் நினச்சி பார்க்குறது கிடையாது, நம்மளுடைய சிறு வயசையோ நினச்சி பார்க்குறது கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சிறு வயசில் நம்ம எப்படிலாம் விளையாடி இருப்போம், எங்கெல்லாம் போயிருப்போம், நம்மளுடைய அம்மாவுடைய அப்பா வீட்டுக்கு போயிருப்போம், தாத்தா பாட்டியோட விளையாடி இருப்போம். அந்த சிறு வயசில் அது பேர் என்ன, அந்த நுங்கு காய் இருக்கு, நுங்கு காயில் கவை வச்சு நடத்திட்டு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து அப்படியே அவன் பேச பேச பண்ண நமக்கு அப்படியே அந்த சிறு வயசு கூட்டு போய் காமிச்சு கூட்டு வந்துட்டாப்புல கார்த்திக். உண்மையிலே ரியலி கிரேட் சார். நான் என்ஜாய் பண்ணேன் சார். என்ன காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? படம் ஃபுல்லாகவே சொல்லலாம் சார், படம் ஃபுல்லாகவே சொல்லலாம். மெயினாக அந்த காலில் கொலுசு போட்டு விடுற காட்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து என்னுடைய கசின் சிஸ்டருக்கு அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துச்சு, எனக்கு கண்ட தண்ணி வந்துச்சு. அவர் சொல்கிற கதையெல்லாம் அப்படி ரிலேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். எனக்கு அரவிந்த் சுவாமி அவங்க 2 பேரும் பேசி இன்ட்ராக்ட் பண்ணது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், எனக்கு அவ்வளோவா போர் அடித்த மாதிரிலாம் இல்லை. கதை மூவ் ஆகிடுச்சு. கடைசியில் அவன் ரியலைஸ் பண்ணது தான் எனக்கு பிடிச்சிருந்தான். அவன் பேசி இல்லைன்னா வந்து படம் ஃப்ளாப்புன்னு சொல்லியிருப்பேன். அவன் பேசுனதுனால ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசி உண்மையை ஒத்துக்கிட்டதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை. எனக்கு பேசிக்கலி 2 பேரையும் பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். ரியலி குட். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரியலி ஹாப்பி. கண்டிப்பாக. இல்லை, இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து நாங்களாம் வந்து வாடகை சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு ஓட்டின ஆளுகள். ஸோ அந்த சைக்கிளுடைய அந்த ஒரு புஷ்ஷிங்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி வந்து ஒரு ஓல்டு சைட் அடித்த பொண்ணு, லவ் பண்ண பொண்ணு, ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஃபீலு எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. ரியலி வந்து எல்லாமே ஒரு ரீகேப் போயிட்டு வந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து படமான்றதோட படம் பார்க்கும்போது அந்த நம்மளை அறியாமல் அந்த ஃபீல் வரதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து படம் வந்து ஒரு வாழ்க்கை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம், ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரி படம் பார்க்கும்போது நமக்கு வந்து பேக்வேர்ட் போய் பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மாலாம் ஞாபகத்துக்கு வருது. நான் இருந்த பழைய சூழ்நிலைகள், பழைய என்னுடைய மாமா மாமி அவங்களாம் ஞாபகம் வரும். ஸோ நிறைய ஃபீல் வந்து டச் பண்ணிச்சு. ரொம்ப ஃபீலான படம். எல்லோரும் சொன்னாங்க செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் போச்சு அப்படின்னு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் வந்து கதையிலேருந்து கொஞ்சம் வெளியில் போன மாதிரி இருந்தாலும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பசங்களோட வந்து சரக்கு அடிச்சுட்டு பழைய கதை பேசி அனுபவம் இருந்ததுன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அது உண்மையை பேசும். சரக்கு உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுனா என்ன வேணால் பேசலான்னு போது அந்த உண்மையை பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து வேறு லெவல் கொண்டு போனது. மாடு உங்கள் வீட்டில் வந்து பெட்ஸ் வந்து நீங்கள் வளர்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபீல். அவங்க வந்து எந்த பெட்டை வேணா இருக்கலாம். ஸோ பெட்டு அந்த ஃபீலு
அது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. பட் நான் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸு, அனிமல்ஸு, இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் ரொம்ப கனெக்டிவிட்டி, ரொம்ப சூப்பரான படம். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. என்னெல்லாம் கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? என்னுடைய ஃப்ளாஷ்பேக், நாங்கள் எங்கள் காலத்தில் இந்த 96 பார்த்தோம் அவரோட படம். அந்த கதை எங்களுடைய அதே போல் ஃப்ளாஷ்பேக் ஸ்கூல் டேஸு, அந்த லவ், போக்குவரத்து, அந்த இதெல்லாம் வந்து இது வந்து நான் சொந்த ஊருக்காரன், நீடாமலை மன்னார்குடி. அதனால் இன்னமும் அதில் வந்து எங்கள் ஊர் கதைங்கிறதுனால அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடய ரொம்ப அதுக்கு அந்த கேரக்டருக்கு 2 பேருமே பொருத்தமாக இருந்தாங்க. கார்த்திகை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது அந்த கேரக்டர். அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தார். எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். சாதாரணமாக ஒருத்தர் வீடு ஆனால் சிட்டி கட்டிக்கு போகிறாரு, அது ஒரு பெரிய இஷ்யூவா அப்படின்னு பேசுகிறாங்க நிறைய பேர். உண்மையாகவே பெரிய இஷ்யூ தானே? பெரிய இஷ்யூ தாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி வந்தவங்க தான் நாங்கள்லாம் சிட்டிக்கு. அங்கெல்லாம் ஒரு இப்போ இது இல்லாமல் ஏதோ ஒரு மாற்றம், அண்ணன் தம்பி உறவு முறையில் பல இதில் தான் இங்கே வராங்க. வந்த பிறகு அந்த ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கும்போது வேண்டாம் வெறுப்பாக தான் திரும்ப இப்போ இந்த அரவிந்த் சாமி போகிறதெல்லாம் உண்மை. ஏதோ ஒரு வாழ்க்கையில் போகணும், ஒரு நல்லது கெட்டது கலந்துக்கணும் போகிறாரு. அங்கே போன பிறகு இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு அந்த எமோஷன் வருது இருக்குது. இன்னமும் அது எங்கள் வீட்டில் அந்த குதிரை, அந்த நெல் போட்ட அந்த இது மாடு கட்டுற கோசம், அந்த அது எல்லாமே இன்னமும் அந்த ஒரு இது இருக்குது எங்கள்கிட்டலாம். நாங்கள் விளையாண்டது, நண்பர்கள் ஆற்றுல ஓடினது, குளத்தில் குளிச்சது, அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு இப்போ இந்த படம் வந்து சிட்டியில் வந்து அந்த தாக்கத்தை இருக்காது, ஒரு 50% தான் இருக்கும். அங்கே இப்போ நான் பார்த்து அந்த வாய்க்கிற அந்த எமோஷன் வந்து இங்கே பார்க்குற பசங்களுக்கு அப்படிமான அவ்வளோதான் இருக்கும். அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதனால் கனெக்ட் ஆகிடுச்சு, ஃபீல் பண்ணுறது. உங்களுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்? இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்காது இல்லை, இந்த மாதிரியெல்லாம் ஃப்ளாஷ்பேக் இல்லை. இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் சின்ன வயசில், இது மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ரொம்ப டச்சிங்காக அழ வச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீனில் அழுது நான் எந்த படமும் பார்த்தேன். கிளைமேக்ஸில் அழுவோம், ஏதோ ஒரு இது வரும், எமோஷ்னலாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட் சீனில் அந்த விட்டுட்டு போகிற சீனை என்னமோ நம்மளே விட்டுட்டு போகிற மாதிரி அந்த காமிச்சது வந்து ஃபஸ்ட் சீன்லேயே எங்களுக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் கார்த்தி இந்த மாதிரி கேரக்டர் எப்பயுமே நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜானரு. அரவிந்த் சாமியை வந்து இல்லை எப்படி இவரால் இமேஜின் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ண முடியுதுன்னு தெரில. வில்லன் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சாக்லேட் பாய் அந்த மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். பட் இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனை கேரி பண்ணி அந்த கிளைமேக்ஸில் ஃபோன் பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த நீ சொல்கிற மாதிரி வேறு எந்த ஒரு பாட்டு இல்லை, ஒரு இது இல்லை, எதுவுமே கிடையாது. பட் நம்ம லேகும் இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு குழந்தைங்களோட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படி தான் இருந்துச்சு 96 படம். 2 ஆம்பளைங்க போர் அடிக்கல, அதுதான் அடிக்கல. அது வந்து ஃபுல் கிரெடிட் கார்த்தி தான். அந்த ஸ்லாங்கு, அந்த இதை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து கார்த்தி தான். அதனால ஒரு எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, எங்கேயுமே என்னடா ரொம்ப நேரமே ஆகுது அது மாதிரிலாம். அந்த கல்யாண சீன் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு லாங் சீன் தான், பட் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளே க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அவ்வளோ நேரம். ஆனால் பட் அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம். ஏதாவது ஞாபகப்படுத்துச்சு அந்த படம்? இல்லைன்னா நாங்கள்லாம் சிட்டியில் பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே வந்து அந்த இதெல்லாம் சொன்னபோது அது கொஞ்சம் டச் ஆச்சு. இன்னொன்று ஏன்னா உறவுகள் தேவைன்றது ரொம்ப ஆணித்தரமாக இந்த படம் சொல்லுது. உறவுகள் எப்போவுமே நம்மளுக்கு தேவை தான். விழுந்தாலும் எழுப்பி நிற்க வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உறவுகள் தேவைன்றது ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக விட்டு கொடுத்து ஒருத்தங்க போனோம்னா அந்த உறவுகள் விட்டு போகாது, கூடவே தான் இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு இந்த படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்துட்டீங்க, ரைட்டு. யார் இந்த படத்தில் மெய்யழகன்? அஃப்கோர்ஸ் இது இவர்தான் பேரில் அவர். உங்களுக்கு யார் பிடிச்சிருந்தது மெய்யழகன்? யார் தெரிஞ்சது? யார் இந்த படத்துலையா? எனக்கு மெய்யழகன் தான் பிடிச்சிருது. யார்? அதான் யார்? கார்த்தி பேரில் மெய்யழகன். உங்களுக்கு பிடிச்ச மெய்யழகன் கேரக்டர் இல்லையா? கேரக்டரில் அரவிந்த் சாமி தான் பிடிச்சிருந்தது. அரவிந்த் சாமி தான். ஏன்னா ஆஷிஷு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் வந்து இவர் செஞ்சிருவார். அவரோட அந்த கிராமத்து இதில் அப்படி தான் இருப்பார். அவரை மாற்றி மனுஷனை மாற்றி அதோட எமோஷனை காட்டினது அரவிந்த் சாமி தான்.
அந்த ஒரு கேரக்டர் அவர் தான் மனமாற்றம் அடைகிறார். இவர் சாதாரணமாக தான் இருக்கார் கார்த்தி. அந்த ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு நைட்டில் தன்னை யாருன்னு நிரூபித்து அதை இப்போ நாங்கள் உணர்றதுக்கு அளவுக்கு பண்ணுறது வந்து வசனமாக வர்றது வந்து நான் என்ன தெரிஞ்சு சரியான வசனங்கள். ஒரு இப்போ என்னென்ன பண்ணணுமோ கார்த்தியோட டயலாக்லாம் எல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் பண்ணது தான். நாங்களாம் கிராமத்தில் அப்படியே வளர்ந்ததுனால எங்களுக்கு எல்லாம் உண்டு அந்த இதெல்லாம். ஒரு போய் வாத்தங்கரில் உட்காருது, அடுத்த இதில் போகிறது நண்பர்களோட, அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படியே நிற்கிது. மாமா மச்சான் உறவு முறைகள் நாங்கள் அப்படி தான் இந்த எங்கே போய் ஆற்று நல்லது கெட்டதுன்னா மாமா மச்சான் தான் உறவு முறையில் உட்காந்து நாங்கள் எல்லா வேலையும் பண்ணுறது. அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப நேச்சராக எடுத்துருக்காரு. எந்த ஒரு காரணம் தெரியல. டைரக்டர் பிரேம்குமார் மதியம் அடிங்களா? அதான் சொன்னேன். ஏன்னா 96 அப்படி தான் வந்துச்சு அந்த கதை வந்துச்சு. இந்த கதையும் அதனால சரியான இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன தேட்டர் நான் வரமாட்டேன் தேட்டரில். அடுத்த வாரம் ஓட்டிகிட்டு வரேன் நான் பார்த்துக்கிறேன்னு. இல்லை இப்போ வாங்கப்பா. நேற்று எங்கள் அண்ணன் பையன் ஃபோன் பண்ணி சொன்னான், சித்தப்பா பார்த்தேன் போய் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த உறவு முறையெல்லாம் நாங்களெல்லாம் அப்படியே வளர்ந்ததுனால சொன்னான். சரின்ட்டு எங்கள் பையன் தான் அழைச்சிட்டு வந்தான் மாப்பிள்ளை பார்த்தோம். ஓகே சார், தேங்க்யூ.